ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் உங்கள் அமு திலீப். டியூஸ்டே லாக் ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். டியூஸ்டே ஆஃப்டர்நூன் லஞ்ச் எங்கள் வீட்டில் என்ன சமைத்தேன், அப்புறம் அன்றைக்கி நைட்டு வரைக்கும் லாக் ஷேர் பண்ணியிருக்கேன். லாக் நல்லாயிருக்கும் பாருங்கள். அன்றைக்கி ஆஃப்டர்நூனு முருங்கைக்கீரை பொரியல் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில். அப்புறம் முருங்கைக்கீரை போட்டுட்டு நான் ஆயிலெல்லாம் ஆட் பண்ண மாட்டேன். ஒரு தண்ணி தெளிச்சிட்டு உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறமா பீனட்டு காஞ்ச மிளகா நல்லா மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணி ஆட் பண்ணிவிடுவேன். அவ்வளோதான், முருங்கைக்கீரை பொரியல் ரெடி. அதுக்கப்புறமா அன்றைக்கி முருங்கைக்காய் சாம்பார் எங்கள் வீட்டில். முருங்கைக்காய் சாம்பார் கூட சேம் அதே ப்ரொசீஜர் தான். நீங்கள் செய்கிற மாதிரி தான் செய்வேன். ஃபஸ்ட்டு எண்ணெய் விட்டுட்டு வெங்காயம் முருங்கைக்காய் போட்டுட்டு நல்லா அது வறுத்துட்டு சின்ன சீரகம் கூட ஆட் பண்ணுவேன். அப்புறம் பருப்பு, தக்காளி, மஞ்சள் பொடி வேக வச்சு விசிலில் ஒரு 2 விசில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து இதில் ஆட் பண்ணிவிடுவேன். அவ்வளோதான். ரெட் சில்லி பவுடர் கொஞ்சமாக, பெருங்காயம், அவ்வளோதான். இது கொஞ்சம் நல்லா எண்ணெயில் வறுத்து பின்ட்டு அந்த பருப்பு எடுத்து ஆட் பண்ணிடுறது. அவ்வளோதான், சாம்பார் ரெடி. அன்றைக்கி எங்கள் வீட்டில் முருங்கைக்கீரை பொரியல், முருங்கைக்காய் சாம்பார் அன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்சு. அப்புறம் ஒயிட் ரைஸ். இது எங்கள் சின்ன பையனுக்கு பருப்பு சாதம், பருப்பு கேரட்டு. நாங்கள் சாப்பிடுவோம், இதுவும் சம்டைம்ஸ் கொடுப்பேன். அப்புறம் அன்றைக்கி ஈவினிங் எங்கள் பெரிய பையன் ஸ்கூல்லேருந்து வந்த பின்ட்டு அவனுக்கு 5:30க்கு வருவான். அதுக்கப்புறமா அவனுக்கு பூஸ்ட்டு கலந்து கொடுத்துட்டு அன்றைக்கி ஈவினிங் எங்கள் பெரிய அண்ணா வீட்டுக்கிட்ட விநாயகர் வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள்லாம் போயிருந்தோம். அங்கே வீடியோ எடுத்து லாக் ஷேர் பண்ணியிருக்கிறேன், எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அவ்வளோதான். அவனுக்கு பூஸ்ட்டு கொடுத்துட்டு அன்றைக்கி ரெடி பண்ணிவிட்டு அந்த கப்பில் தான் குடிப்பான் ரெகுலராக அவன் எப்போவுமே. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ரெடி ஆகிட்டு பசங்களை ரெடி பண்ணிக்கின்னு எங்கள் அண்ணா வீட்டுக்கிட்ட போயிட்டோம் நாங்கள். இதான் விநாயகர் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா இருந்துச்சு அன்றைக்கி. அங்கே அதை கொஞ்சமாக வீடியோ எடுத்தேன், ரொம்ப எடுக்க முடியல, ரொம்ப க்ரௌடாக இருந்தாங்க அன்றைக்கி. அங்கே நிறைய பிரசாதம் ஃப்ரெண்ட்ஸ். அண்ணா வீட்டில் கூட 2 பிரசாதம், சுண்டல், அப்புறம் வெஜிடபிள் புலாவ் பண்ணியிருந்தார் அண்ணா அன்றைக்கி, அன்னதான சாப்பாடு மாதிரி. அப்புறம் இப்போ சாமிக்கு போடுற மாலை அண்ணா அவங்க அன்னி கவுத்து கொடுத்தாங்க, அண்ணாவே போட்டாங்க. அது எப்படி இருக்குது பாருங்கள். விநாயகர் நல்லா இருக்குது, ரொம்ப பெருசாக இருக்குது. நாங்கள் கூட இந்த இயர் தான் ஃபஸ்ட்டு போயிருந்தோம். அண்ணா ஏர் கூப்பிடுவாங்க அங்கே வீட்டுக்கிட்ட வைக்கிறாங்கன்னு. நாங்கள் போகல, இந்த இயர் தான் ஃபஸ்ட் டைம் போயிருந்தோம் நாங்கள் கூட. இது எங்கள் சின்ன பையன் வீடியோ எடுத்துகிட்டு தான் அங்கே நிற்க வச்சு. ரொம்ப அன்னதான சாப்பாடு ஃப்ரெண்ட்ஸ் அன்றைக்கி. சுண்டல், அண்ணாங்க வீட்டு சாப்பாடு தான். சுண்டல், புதினா சட்னி, அப்புறம் வெஜிடபிள் புலாவ். அதுக்கப்புறமா எல்லோரும் பிரசாதம்லாம் எடுத்து வந்து வச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பூஜை ஸ்டார்ட் பண்ணாங்க. நல்லா இருந்தது. பூஜை 8:30க்கு மேலே ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அன்றைக்கி அண்ணா வீட்டிலே இருந்து பூஜை பார்த்துக்கின்னு அதுக்கப்புறம் அங்கேயே டின்னர் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அன்றைக்கி நாங்கள் டியூஸ்டே நைட்டு பிரசாதம் ஃப்ரெண்ட்ஸ். இது வெஜிடபிள் புலாவ், டொமேட்டோ ரைஸ் அண்டு ஆனியன் பக்கோடா, அப்புறம் காலா ஜாமுன் ஒரு ஸ்வீட் வச்சுருந்தாங்க. எங்கள் ஹஸ்பண்டு, நான், எங்கள் தம்பி, அண்ணா எல்லோரும் கலந்து சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இது எங்கள் பெரிய பையன் ஃப்ரெண்ட்ஸ், ஃபோட்டோ ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அப்புறம் இது எங்கள் சின்ன பையன். என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.